Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு C++ல 14th கிளாஸ் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃப்ரண்ட் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 13 கிளாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். C++ கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல எல்லா வீடியோ மூவ் பண்ணிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃப்ரண்ட் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து வேரியபிளை வந்து ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸுக்கு வெளியில வந்து அந்த வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இதுவே ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் மூலமா அந்த ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன். A front function can access the private and protected data of a class. We declare a front function using the front keyword inside the body of the class. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். கிளாஸ் நேமு, கிளாஸ்க்குள்ளார நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். எப்படின்னா ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு, ஃப்ரெண்டு, ரிட்டர்ன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேம், ஆர்குமெண்ட்ஸ், இப்படி தான் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனை ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு வந்து முன்னாடி கொடுக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கிளாஸோட ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனு. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். பாருங்க, கிளாஸ் நேம் வந்து xyzன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸுக்குள்ளார ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதை வந்து ப்ரைவேட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்ட்டு நம் ஈக்குவல் டு 100, கேரக்டர் ch ஈக்குவல் டு z. ஸ்ட்ரிங்கை வந்து கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. கேரக்டர் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கேரக்டர் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். நம்பருங்கிறதுனால அதை வந்து நம்பர் அப்படியே கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸ்குள்ளே 100 கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இப்போ நம்பரையே வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுத்தோம்னா அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஒரே ஒரு நம்பர்னா அது கேரக்டராக எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டு வாய்டு டிஸ்ப் xyz ஆப்ஜெக்ட் obj. இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்னா முன்னாடி ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மாதிரியே தான் முன்னாடி வந்து ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த xyzோட ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன், இந்த DASPங்கிறது வந்து xyzோட ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட்ல நம்ம வந்து CH ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையுமே ப்ரைவேட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம ஃப்ரெண்டுன்னு கொடுக்கலன்னா அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது, இந்த நம்மையும் CHங்கிற வேரியபிளையும். இப்போ நம்ம ஃப்ரெண்டுன்னு கொடுத்ததுனால அடுத்து வந்து பாருங்க ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வாய்டு டிக்ளரேஷனுங்கிறது ஒரே லைன்ல கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் நேம் ஆர்குமெண்ட், அது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். டிஃபைன்னா அதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதுறோமோ, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. வாய்டு DASP xyz obj ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா cout obj.num obj.ch அப்படி சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்ட்டு மெயின், இதுதான் மெயின் ஃபங்க்ஷனு. இதுல இருந்து தான் கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேமை தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணணும். அப்போதான் வந்து இந்த ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம CHல ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் எல்லாத்தையுமே அப்படிதான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, கிளாஸ் நேமு objங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். xyzங்கிற கிளாஸுக்கு objங்கிற நேமில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் DASPங்கிறது வந்து ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்டாக அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம், objங்கிற ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த obj எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், xyzன்னு அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கிளாஸில் உள்ள ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த obj டாட் அப்படின்னு வச்சு obj டாட் என்னென்ன வேரியபிள் வேணுமோ உங்களுக்கு ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் என்ன வேணுமோ அந்த நேம் வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். வேற இடத்துல வேற ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் ஏதோ ஒரு பண்ணுறோம்னா அந்த இதில் வந்து இந்த வேரியபிளை இதே போல தான் கெட் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம பிரிண்ட் தான் பண்ண சொல்லியிருக்கோம், cout பண்ண சொல்லியிருக்கோம். அதனால obj.numங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்.
cout obj.ch கேரக்டர். அது மாதிரி எத்தனை வேரியபிள் இருந்தாலும் எல்லா வேரியபிளையும் வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஃபங்க்ஷன் நேமை வந்து ஆர்குமெண்டா அந்த ஆப்ஜெக்ட் தான், அந்த கிளாஸ் எந்த கிளாஸ்ல வந்து நம்ம போயிட்டு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கோமோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, அந்த அந்த ஃபங்க்ஷன் நேம்ல அந்த ஆப்ஜெக்டை தான் வந்து பாஸ் பண்ணணும். அதாவது அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட் நேமை ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். இப்போ டிஸ்பிளே DASPங்கிற ஃபங்க்ஷன் நேம்ல OBJங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்றோம். அதை வச்சு நம்ம வந்து ஒரு வேரியபிளா கெட் பண்ணி பிரைவேட்டா என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். பிரைவேட்டா ஒரு கிளாஸுக்குள்ள பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளை வந்து வெளியில வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பிரைவேட்டா இருக்க வேரியபிளை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு வந்து முக்கியம். ஃப்ரெண்டுன்னு அப்படி டிக்ளேர் பண்ணனாதான் நம்ம பிரைவேட்டா கொடுத்துருக்க வேரியபிள் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்டு வாய்டு டிஸ்பிளே. வாய்டுங்கிறது டேட்டா டைப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல, அதனால நம்ம வாய்டு கொடுத்துருக்கோம். இல்லை பண்ணணும்னா நம்ம டேட்டா டைப் என்ன டேட்டா டைப்போ அதை கொடுத்துக்கலாம். அதனால ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு தான் இதுல இம்பார்ட்டன்ட். இதான் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன். புரியும் நினைக்கிறேன். மெயினாக அந்த ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ப்ரைவேட்டாக நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து அவுட் சைட் த கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த ப்ரைவேட்டாக இருக்க வேரியபிளை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுத்து என்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஆப்ரேஷன் ஏதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ இல்லை என்ன வேணுமோ அந்த ப்ரைவேட்டாக இருக்க வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து cout obj.num கொடுத்துருக்கிறதுனால இந்த நம்பரில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோமோ அது 100ங்கிறது பிரிண்ட் ஆகுது. அதே போல் obj.chன்னு கொடுத்துருக்கோம், அது வந்து இசட்டுங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், அதனால இசட்டுங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள இசட்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த நான் கேரக்டர் கொடுத்தாலும் இல்லை நம்பர் கொடுத்தாலும் சிங்கிள் கோட்ஸில் என்ன கொடுத்தோமோ அது வந்து கேரக்டராக தான் எடுத்துக்கும். இந்த நம்பரே வந்து இதுக்குள்ள 1ன்னு கொடுத்திருந்தாலும் அது வந்து ஒரு கேரக்டரா தான் வந்து எடுத்துக்கும் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்திருந்தீங்கன்னா. The front function are used to access the member variables of the class indirectly. Second point, it is not a member function of a class. It is a front function of the class. Third point, we define the front function outside the class. Fourth point, it can be declared either in public or private. Fifth point, it has object as an argument. Sixth point, it can access the member variable with the use of the object of that class. இதெல்லாம் வந்து front function ஓட key points. அடுத்து front classனா என்னன்னு பார்க்கலாம். A front class is a class that can access the private and protected member of a class in which it is declared as friend. This is needed when we want to allow a particular class to access the private and protected member of a class. Friend class friend function என்னன்னு பார்த்தோம். அதே போல தான் இது வந்து friend class. அது வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி friendன்னு டிக்ளேர் பண்ணுவோம். இது வந்து கிளாஸ், ஒரு கிளாஸையே வந்து ஃப்ரண்ட் கிளாஸா டிக்ளேர் பண்ண போறோம். ஒரு கிளாஸோட இன்னொரு கிளாஸை வந்து ஃப்ரண்ட் கிளாஸா வந்து டிக்ளேர் பண்ண போறோம். இதோட சின்டாக்ஸ் பாருங்க. கிளாஸ் A, கிளாஸ் B இஸ் a front class of class A. இப்போ கிளாஸ் Aன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, Bன்னு ஒரு கிளாஸ். Bங்கிற கிளாஸை வந்து ஏவோட ஃப்ரண்ட் கிளாஸா வந்து டிக்ளேர் பண்றோம். பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு வந்து கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் Bங்கிறது வந்து கிளாஸ் ஏவோட ஃப்ரெண்டு கிளாஸ். ஃப்ரெண்டு கிளாஸ் இது வந்து கிளாஸ் Bங்கிறது கிளாஸ் நேமு, ஃப்ரெண்டு கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு. ஃப்ரெண்டு கிளாஸுங்கிறதையும் கொடுக்கணும். இப்போ ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்கிறது மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேமு ஆர்குமெண்ட் கொடுத்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கிளாஸ்ன்னு கொடுக்கணும். ஃப்ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு கிளாஸ் விடக்கூடாது. கிளாஸுங்கிறதும் கீவேர்டு தான். ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு. கிளாஸ் Bங்கிறது வந்து கிளாஸோட நேமு. இப்போ வந்து கிளாஸ் Bயை வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் A. ஒரு ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸும் கிளாஸ் பின்னு ஒரு கிளாஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் பியை வந்து கிளாஸ் ஏவோட ஃப்ரெண்டு கிளாஸாக வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது
கிளாஸ் ஏல வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூவும் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ல பார்த்த மாதிரியே தான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பப்ளிக் கொடுக்கலாம். பப்ளிக் கொடுக்கலன்னா பிரைவேட்டும் கொடுக்கலாம். எது வேணாலும் கொடுக்கலாம். ஃபங்க்ஷன் போலவே தான் பிரைவேட்டா கொடுக்கலாம், பப்ளிக்கா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிளாஸ்ங்கிறது கீவேர்டு. கிளாஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். கிளாஸ் நேம் பக்கத்துல இருக்கு. முன்னாடி கிளாஸும் கொடுக்கணும். ஃப்ரெண்டு கிளாஸ் அப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் பிங்கிறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏல உள்ள வேரியபிள் பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம் வேல்யூவை. பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி வந்து இந்த இதில் வந்து கிளாஸ் ஏல சிஹெச் நம்மன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளை வந்து கிளாஸ் பியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். இதை வந்து ஃப்ரெண்ட் கிளாஸுங்கிறத கிளாஸுக்குள்ளார கொடுக்கணும். இந்த ப்ரைவேட்டாக இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸுக்குள்ளார ஃப்ரெண்ட் கிளாஸ் நேம். அப்போது இந்த கிளாஸ் பியில் வந்து நம்ம கிளாஸ் ஏல கொடுத்துருக்கிற கிளாஸில் இருக்க வேரியபிள் எல்லாமே கிளாஸ் பியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே கிளாஸ் பியில் ஏதாவது வேரியபிள் ப்ரைவேட்டாக கொடுத்துருந்தோம்னா அதை வந்து கிளாஸ் ஏல யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் கிடையாது. அந்த ஃப்ரெண்ட் கிளாஸில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. கிளாஸ் ஏ கொடுத்துருக்கோம், கிளாஸ் பி கொடுத்துருக்கோம். கிளாஸ் பி வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கிளாஸ் பியில் வந்து கிளாஸ் ஏல உள்ள ப்ரைவேட்டாக கொடுத்துருக்க வேரியபிள் எல்லாத்தையும் கிளாஸ் பியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம், அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கிளாஸ் பிக்குள்ள ஏதாவது ப்ரைவேட்டாக வேரியபிள் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து திரும்ப நம்ம கிளாஸ் ஏல போய் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸ் பியை தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட் கிளாஸாக கொடுத்துருக்குறோம். அதனால கிளாஸ் பியில் தான் கிளாஸ் ஏல உள்ள வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். கிளாஸ் பியில் வந்து ப்ரைவேட்டாக ஏதாவது வேரியபிளை கொடுத்துருந்தோம்னா அதை வந்து கிளாஸ் ஏல யூஸ் பண்ண முடியாது. பாருங்க கிளாஸ் பிக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் 2 வேரியபிளையும் வந்து சிஅவுட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ மெயின் பாருங்க, இன்ட்டு மெயின் கிளாஸ் ஏக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், OBJAன்னு சொல்லிட்டு. அதே போல் கிளாஸ் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், OBJBன்னு சொல்லிட்டு. இப்போ இது எப்படி கால் பண்ணணும்னா, அக்சஸ் பண்ணணும்னா OBJB கிளாஸ் பியில் தானே நம்ம ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். OBJB.display DASP இது வந்து கிளாஸ் பியில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். அப்போ பி கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட் நேம் டாட்டு ஃபங்க்ஷன் நேமு, அதுக்கப்புறம் கிளாஸ் ஏல உள்ள ஆப்ஜெக்ட். ஏன்னா கிளாஸ் ஏல உள்ள பிரைவேட் மெம்பர்ஸை தான் வந்து நம்ம கிளாஸ் பியில் உள்ள ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கிளாஸ் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட்டு ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் பியில் தான் இந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம். அதுக்கு கிளாஸ் பியோட ஃபங்க்ஷன் நேம், ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் ஏல உள்ள ஆப்ஜெக்ட் நேமை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்படி தான் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இது கிளாஸுக்கு பாஸ் பண்ணுறோம். இது ஃப்ரெண்ட் கிளாஸ்லையும் இதே போல தான் யூஸ் பண்ணணும். கிளாஸ் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட்டு ஃபங்க்ஷன் நேம் பிராக்கெட்குள்ள கிளாஸ் ஏல கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை தான் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கிளாஸ் ஏல உள்ள ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம இந்த அக்சஸ் பண்ண முடியும் இந்த கிளாஸ் பியில் உள்ள ஃபங்க்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ OBJA cout OBJA டாட் சிஹெச்சில் என்ன வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அதே போல் cout OBJA டாட் நம்மள வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃப்ரெண்டு கிளாஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கிளாஸுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுங்கிறத மட்டும் டிக்ளேர் பண்ணுவோம். கிளாஸுக்கு வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் கொடுக்கணும். அப்போது ஃப்ரெண்ட் கிளாஸில் வந்து எந்த கிளாஸில் இருக்க கிளாஸ் பின்னா கிளாஸ் ஏல உள்ள ப்ரைவேட்டாக இருக்கிற வேரியபிள் எல்லாத்தையுமே கிளாஸ் பியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரெண்ட் கிளாஸு. ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃப்ரெண்ட் கிளாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். மெயினாக எதுக்குன்னா ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளை வந்து அவுட் சைட் த கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஃப்ரெண்ட் கிளாஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனும் வச்சு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள்ஸை. அதுக்கு தான் அந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை ஃப்ரெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன்